இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அற்புதங்களை பெறுவதற்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்புதங்களை பெறுவதற்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம நமக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கிற உலகம் ஒன்று இருக்கு, பார்க்க முடியாத உலகம் ஒன்று இருக்கு. ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம். இயற்கை உலகம் நம்ம பார்க்கிறோம், கண்களினாலே நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாரும் அதை நம்புகிறோம். ஏன்னா தேவன் பார்க்க முடியாத உலகத்துல இருக்கிறார். பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, தேவதூதர்ல இருக்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய உலகத்துல நம்ம எப்படியாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? நம்ம ஏதாவது தேவன் அங்க நமக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அதுல நம்ம ஏதாவது அவரோட அவர் வேலை செய்யறதுக்கு நம்ம ஏதாவது ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா? அவரோட சேர்ந்து ஏதாவது செஞ்சு அந்த நம்முடைய அற்புதங்களை விரைவாக பெறுவதற்கு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அதாவது ஆவிக்குரிய உலகத்தை நம்ம எப்படி தாக்கம் ஏற்படுத்துறது முடியுமா? அப்படி ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா, நம்ம ஒருவேளை இந்த இயற்கை மனிதர்களாக இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் ஆவிக்குரியவர்கள் கூட. நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆவிக்குரிய ஒரு தன்மை உள்ளவர்கள். நம்ம இந்த உலகத்தன்மை மட்டும் இல்ல, ஆவிக்குரிய தன்மையும் நமக்கு இருக்கு. இயற்கை மனிதன் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய மனிதனாகவும் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம ஆவிக்குரிய உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த நம்மால் முடியும். தேவன் நமக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், தேவதூதர்கள் நமக்காக வேலை செய்கிறார்கள். ஆனா கூட சில நேரத்துல நமக்கு வர வேண்டிய காரியங்கள் தடைப்படுகிறது, டிலே ஆகுது. அப்போ நம்ம சில காரியங்களை செய்வதன் மூலமாக சரியான விளைவுகளை நம்ம கொண்டு வர முடியும் நம்ம வாழ்க்கையில. அதுல ஒரு 5 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே எளிதாக நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவை. முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? ரியலைஸ் there is power in our word. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையில கண்டிப்பா வல்லமை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. உங்க வார்த்தை உங்களை எங்க கொண்டுட்டு போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து இது வரைக்கும் நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசித்து பார்க்கலாம். அந்த வார்த்தை நம்மை எங்க கொண்டு போயிருக்குது? சண்டைகளை கொண்டு போய் விட்டுருக்குதா? ஒரு பிரிவினையில கொண்டு போய் விட்டுருக்குதா? ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருக்குதா? இல்ல விடுதலையில கொண்டு போய் விட்டுருக்குதா? ஒரு தேவை சந்திக்கப்படுறதுல கொண்டு போய் விட்டுருக்குதா? ஒரு தயவை கொடுத்துருக்குதா? இன்றைக்கு நம்ம வார்த்தைகள் நம்ம எங்க கொண்டு போகுது? நம்முடைய எதிர்காலம் நம்முடைய வாயில மற்றும் நம்முடைய இருதயத்துல இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய வாயில நம்முடைய இருதயத்துல இருக்குது. இதுக்கு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18, 20, 21, 2 வாசிக்கிறேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இதுல பாருங்க, நம்ம வாயின் பலனால், கையின் பலனால் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உழைத்து, அதுவும் இருக்கு, கையின் பலன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அப்போ நம்ம வாயில என்ன பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வார்த்தைகள் என்பது இந்த உலகத்திலே மட்டுமல்ல, காணக்கூடாத ஆவிக்குரிய உலகத்திலும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவை. எப்படி வார்த்தையை நம்ம யாரும் பார்க்க முடியாது. ஆனா நம்ம இதை நம்ம இன்னைக்கு நான் இங்க இருந்து பேசுறேன் உங்களுக்கு, இது ஏதோ ஒரு நேரத்துல என்னைக்கோ ஒரு நாள் நீங்க அதை கேட்குறீங்க. அந்த கேட்கும் போதும் அதே நான் என்ன பேசுறேனோ அது உங்களுக்கு சரியா போய் சேருது உங்கள்கிட்ட. சாதாரண உலகத்திலே இந்த காரியங்கள் நடக்குமானால், ஆவிக்குரிய உலகத்திலும் இந்த தாக்கம் கண்டிப்பாக நம்முடைய வார்த்தைகளிலும் தாக்கம் உண்டு. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்முடைய நாவில தான் மரணமும் ஜீவனும் இருக்கும். ஜீவனுக்கு ஏதுவான நல்ல சரியான வார்த்தைகள் பேசப்படும் போது
அதற்கேற்ற விளைவு நமக்கு உண்டாகும். எதிர்மறையான எல்லா நேரமும் எதிர்மறையான காரியங்களை நம்ம பேசிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற வார்த்தைகளுக்கு விளைவு தான் கிடைக்கும். அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப நம்ம நம்முடைய வார்த்தைகள் எதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்குது? 2ஆ பிரிச்சிடலாம். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள், மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள். செத்து போகிறது மட்டும் இல்ல, எதிர்மறையான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்போமானால் அது மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தேவன் நமக்காக வேலை செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க ஒரு சுகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கணும் அற்புதமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஆனா உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அதற்கு எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சுகம் தரமாட்டாரு. எனக்கு எங்க கிடைக்க போகுது? எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு மோசமாயிட்டு தான் போகுது. எனக்கு இதுல இருந்து விடுதலையே வராது அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. அப்படிதான் வசனமே சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்கிறாரு. வசனத்தை அனுப்பி குணமாக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நானே உன் பரிகாரின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு சொல்லியிருக்கிறாரு. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஆண்டவரோட நம்ம செயல்படலைன்னு அர்த்தம். இன்னொன்னு பாருங்க, நான் சொன்னேன்ல உங்கள் எதிர்காலம் உங்கள் வாயில் மட்டும் உங்கள் இருதயத்தில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்து பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதே எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதுல எப்படி போட்டிருக்கு? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்துல நல்லது. இப்போ ஒருத்தங்க நீங்க பேசுறத ஒரு நாள் ஃபுல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல எது மேக்சிமம் நம்ம பேசுறோமோ அதுதான் நம்மளுடைய இருதயத்துல இருக்கு. இருதயத்துல இல்லாம வாயில வராது. எல்லா நேரமும் எதிர்மறையான காரியங்களும், தேவையற்ற காரியங்கள், ஒரு நம்பிக்கை இல்லாத காரியங்கள், இப்படி பொல்லாத காரியங்களையே நம்ம உள்ள வச்சிருந்தோம்னா அதுதான் வெளியே வரும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். வாயில என்ன வருதுன்றது உள்ளுக்குள்ள இருக்கிறதா வெளியே வருது. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். சட்டியில இருக்கிறதா வெளியே வரும். சட்டியில மீன் குழம்பு இருந்தா மீன் குழம்பு வரும். இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வெறும் இதுதான் வரும். இல்ல தேவையில்லாத காரியங்கள் இருந்ததுன்னா அது வரும். அப்போ சட்டியில என்ன இருக்குது? நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? அப்ப ஆண்டோடைய வார்த்தைகளால் நிரப்பி, ஆண்டோடைய வார்த்தைகளால் நிரப்பி வச்சிருந்தோம்னா அதுக்கேற்ற வார்த்தைகள் வெளியே வரணும். இப்ப நம்முடைய வார்த்தைகள்ல வல்லமை இருக்குன்றதும் மறந்து போயிடக்கூடாது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். இதுலயும் பாருங்களேன், அவனவன் வருது. இப்ப இன்னொருத்தங்க பேசிட்டாங்க, அவங்க என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, இவங்க தப்பா பேசிட்டாங்க, எங்க வீட்டுல சாபம் போட்டாங்க, எங்க அப்பா என்னைய மோசமா பேசிட்டாங்க, அதனால என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படின்னு நீங்க இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். இப்போ நீங்க திருப்தி அடையணும்னா, அதை மாத்தணும்னா உங்க வாயில நீங்க இன்றைக்கு உங்களை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையில இருக்கிறீங்கன்னா வேத வசனம் என்ன சொல்றதோ அதை தைரியமாக எடுத்து பேசுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் வல்லமை இருக்குது, முதல் காரியம். 2வது காரியம், துதியிலே வல்லமை இருக்குது. துதியை குறித்து நம்ம புரிந்து வைத்திருக்கிறோமா? அப்படின்னா அதாவது ஒரு இருதயம் நன்றியால் நிறைந்து இருக்கிற ஒரு இருதயம், எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு இருதயம், ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா அதுல ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட நபருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மிகவும் எளிது. அது ஒரு நம்முடைய சூழ்நிலைய அழகா மாத்திருது. அதாவது ஒரு பெருக்கத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் அந்த சூழ்நிலை ரெடி ஆகுது. இதே இது நீங்க எல்லா நேரமும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு எல்லா நேரமும் மற்றவங்களை குறை சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் பத்தி குறை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் தடைபடும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற காரியங்கள் சேருவதற்கு சேரவே முடியாது. ஏன்னா நீங்களே உங்களுடைய சூழ்நிலையை அதுக்கு அந்த காரியத்தை நீங்க அந்த சூழ்நிலையை மாறுபாடாக வைக்கிறீங்க. நமக்காக ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய
வல்லமை நமக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காரியம் நடக்கணும்னா அது இன்னும் நம்ம நம்ம வாழ்க்கையில நல்ல எளிதாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் செயல்படுகிற காரியங்கள் முழுமையாக நமக்கு நம்ம நினைக்கிற நேரத்துக்கு வந்து கிடைக்கணும்னா நம்முடைய சூழ்நிலையை நாம் வந்து துதிக்கு நேராக நம்ம வந்து துதியில இருக்கிற வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும்ன்றத இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 வசனத்தை சங்கீதம் 67:5 67:6 வாசிப்போம். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இதுல பாருங்களேன், ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாகன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே பூமி தன் பலனை தரும், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். மக்கள் துதிக்க ஆரம்பிச்ச உடனே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், பூமி பலனை தரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னொரு இன்சிடென்ட் கூட நமக்கு தெரியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் என்ற ராஜாவுடைய காலத்துல அவருக்கு விரோதமாக ஒரு 5 ராஜாக்கள் சேர்ந்து வர்றாங்க. இவர் வந்து அதை கேட்ட உடனே ரொம்ப பயந்துடுறாரு. பயந்து முதல்ல வந்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீங்க தைரியமா போங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி உங்க ஆண்டவருடைய வார்த்தை வருது. இவன் வந்து மக்களோட கலந்து பேசி யுத்தத்துக்கு போகும்போது, சண்டைக்கு போகும்போது, போருக்கு போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, போருக்கு போறதுக்கு யாரு போகணும்? போர் வீரர்கள் போகணும். முதல்ல ஆயுதம் வச்சிருக்கிறவங்க முன்னாடி போகணும். ஆமா, முன்னாடி வர்றவங்க நம்மளை தாக்குனா அவங்கள வெட்டி சாய்க்கிறதுக்குரிய ஆயுதங்களோட போகணும். ஆனா அன்றைக்கு யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? அதாவது பாடிக்கொண்டிருக்கிற மக்கள், ஆசாரியர்ல பாட்டு பாடுறவங்க, தேவனை துதித்து பாடுகிறவர்கள முன்னாடி நிப்பாட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளதுன்னு பாடிக்கிட்டே போங்கன்னு முதல்ல அவங்கள அனுப்புறாரு. அவங்க பின்னாடிதான் போர் வீரர்கள் போறாங்க. இவங்க பாடி ஆரம்பிச்சு இங்க இருந்து ப்ரொசஷன் ஆரம்பிக்கும் போதே அங்க எல்லாரும் அவங்களுடைய பகைவர்கள் எல்லாம் ஒருத்தர் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. தங்களுக்குள்ளே சண்டை வந்து இவங்க போகும்போது அங்க சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவர்கள் தேவன் செயல்படுவதற்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ரெடியா. ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற தேவன் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளில செயல்பட வேண்டும் என்றால் துதியில் இருக்கிற இடத்துல அவர் அழகா செயல்படுவாரு. எளிதாக அங்க செயல்பட முடியும். அந்த சூழ்நிலை தேவனுடைய வல்லமையை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய ஒரு ஏதுகரமாக அமையும். அப்போ ஒருவேளை இன்றைக்கு கஷ்டமான சூழ்நிலை வழியா போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். நன்றியால் நம்மள உள்ள நிறைந்திருக்கட்டும். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து துதிப்போம். ஒருவேளை நமக்கு சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எதிர்மறையா இருக்குது, வேற யோசிக்கிறக்க முடியலன்னா துதி பாடல்களை நம்ம போட்டுக்குவோம். முந்தி மாதிரி கிடையாது. இப்ப கையில இருக்க மொபைல்ல நம்ம வந்து பாட்டு போடலாம். துதி பாடல்களை போட்டு கூட சேர்ந்து நம்ம பாட நம்ம அறியாமலே அந்த சூழ்நிலை மாறும். தேவனுடைய அற்புதங்கள் நமக்கு எளிதாக வந்து கிடைக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க சொல்லியிருக்காரு. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும். உங்களுடைய விண்ணப்பத்தை எப்படி சொல்லுங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஜபத்தை நீங்க ஏறடுங்க, நன்றியோட கூட பேசுங்க. எல்லா நேரமும் எரிச்சலோடையும் குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஆண்டவர் வேலை செய்யவே முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இதுல வந்து எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவனுடைய சித்தம் என்னது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் என்னன்னா அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யறதுதான் அவருடைய சித்தம். அவருக்கு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஒருவேளை தவறான காரியங்கள், குறைவான காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் நேரிட்ட கூட எதிர்மறையான காரியங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டாம். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறப்போகுது, அதுக்காக நன்றி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அதுல ஒரு 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 நபர் எப்பயுமே ஒரு ஒரு மனுஷன் வந்து அவன் ஆபீஸ்ல வந்து ஏதோ ஃபேக்டரியில வேலை செய்யறவன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு முன்னாடி வச்சு ஆண்டவரே இதுக்காக நன்றின்னு சொல்லி ஒரு பெரிய ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடாரான். எல்லாரும் வந்து அன்னைக்கு எல்லாரும் அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க, இவர் பெரிய ஜெபம் பண்ணி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவாருன்னு அநேகர் அவரை கேலி பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆனா ஒரு நாள் இவர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது
ஒரு நாய் வந்து சாப்பாடை தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்களாம். "பாத்தியா நீ உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, நாய் தூக்கிட்டு போயிடுச்சு." அப்பதான் அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மா ஓடி வர்றாங்களாம். "ஐயோ! நீ தம்பி நீ சாப்பிட்டியா அந்த சாப்பாட?" "இல்ல, இல்ல நான் சாப்பிடல. நாய் கொண்டு போயிருச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்." "இல்ல நான் தெரியாம அங்க அந்த சாப்பாடுல வந்து ஏதோ விழுந்துருச்சு. அந்த சாப்பாட நான் கீழ கொட்டுறேன். உனக்கு ஆனா முதல்ல அ கொண்டு வந்து குடுத்துட்டேன். அதனால நான் வந்து இப்ப வந்து அது வந்து சாப்ட்றாத. தயவுசெய்து சாப்ட்றாத. அதுல பல்லியோ ஏதோ விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்களேன். அவன் தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன காரியம் இன்றைக்கு அவனுக்கு ஒரு விடுதலையா அமைஞ்சுச்சு. இது மாதிரி தான் அது ஒருவேளை ஒரு வேடிக்கையான ஒரு சின்ன காரியமா இருந்தா கூட, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் ஒருவேளை கஷ்டமான காரியங்கள் போனா கூட, ஆண்டவரே நீங்க இதுலருந்து விடுதலை குடுப்பீங்க. அதுக்காக நன்றின்னு சொல்லலாம். நம்முடைய ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோட மாத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத நம்ம பார்ப்போம். 3வது காரியம். நம்முடைய கற்பனை திறனை நேர்மறையான நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துவது. யூஸ் யுவர் இமேஜினேஷன் ஃபார் குட். நம்முடைய இமேஜினேஷன், நம்முடைய கற்பனை திறன் வல்லமையானது, வலிமையானது. இது நமக்கு வந்து தெரியவே இல்ல. நம்ம வந்து கற்பனை திறனை எப்பயுமே எதிர்மறையாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா, சின்ன வயதுல இருந்தே நம்மள வந்து அப்படி வளர்த்துட்டாங்க. நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. நீ உன்ன நீ ஏன் வந்து பெரிய ஆளுன்னு நீ இமேஜின் பண்ணிக்கிறியோ? அப்படி கற்பனை உலகத்துலலாம் மிதக்காத அப்படின்னு சொல்லி நம்மள வளர்த்தவங்களோ, அல்லது நம்ம டீச்சர்ஸோ, நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்மள வந்து அமுக்கி அமுக்கி வச்சுட்டாங்க. ஆனா, நம்ம தேவன் நாம் கற்பனையை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய கற்பனை மிகவும் வல்லமையானது. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை கற்பனையில பாருங்க. பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருவதை பார்க்காதீங்க. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை பாருங்க. தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதை இமேஜின் பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையில நம்ம ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து நம்ம எதிர்மறையான காரியங்களே செஞ்சுட்டு இருக்கலாம். ஐயையோ! இந்த பிள்ளை ஒண்ணும் இல்லாம குடிகாரனா அப்படியே போயிருவானோ அப்படின்னு நீங்க நினைக்கிறது காட்டிலும், நேர்மறையா வச்சு என் பிள்ளை நல்லா மாறி, நல்ல ஒரு குடும்பத்த நடத்துவான். நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைய உங்க கண்ணு முன்னாடி வச்சு அத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. குறைவையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை உங்க வீட்ல குறைவு இருக்குன்னா, அத பார்க்காதீங்க. தேவன் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனுடைய பரிபூரணத்தை யோசிங்க. பரிபூர்ண மான காரியங்களுக்குரிய ஒரு விதையாக இத பாருங்க. ஏன்னா தேவன் அப்படிதான் பார்க்கிறாரு. அந்த எலியா போன அந்த விதவை வீட்ல சாப்பாடு கேட்கும்போது அவள்ட்ட கொஞ்சோண்டு மாவு கொஞ்சம் இடம் தான் இருந்தது. உடனே இவரு ஐயையோ! இவ்வளவுதான் இருந்தது யோசிக்கல. அத வந்து ஒரு பரிபூரணத்தின் விதையாக பார்த்தாரு. இனிமே வர்ற பரிபூரணத்துக்கு இது ஒரு விதை. அதனால அந்த விதைய நீ எனக்கு என்கிட்ட போடு. நல்ல நிலமாகிய ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் கொடுத்ததுனால, அந்த அம்மா குடுத்ததுனால, அது வந்து பரிபூரணமாக 3 வருஷமும் 6 மாசம் மழை பெய்யல. அந்த டைம் ஃபுல்லா அங்க அவளுக்கும், அவளுடைய குடும்பத்தினருக்கும், எலியாவுக்கும் அங்க சாப்பாடு இருந்துச்சு. அதே மாரி தான் ஆண்டவர் வந்து 5 அப்பத்தை 2 மீனையும் வச்சு ஐயோ! இது குறைவா இருக்குன்னு பார்க்கல. அத ஒரு விதையா பார்த்து, அதன் மூலமாக பரிபூரணத்த அவர் பார்த்தாரு. உங்களுடைய வியாதியே பார்க்காதீங்க. இப்ப இருக்க வியாதி இருக்குன்னா, இந்த வியாதியே பார்க்காதீங்க. உங்களுடைய வால வயது போல ஆகுறத பாருங்க. உங்க யூத் ரினியூ ஆகுறத பாருங்க. வயசாயிட்டே போகுதுன்றத பார்க்காதீங்க. உங்களுடைய இள வயது திரும்பி வருகிறத பாருங்க. உங்களால செய்ய முடியாதவைகள நீங்க செய்வீங்கன்ற மாரி உங்களுடைய மனதில அட்லீஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல கற்பனையில நீங்க கொண்டு வாங்க. அதாவது கழுகை போல ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்களேன். நம்ம தான் வந்து அப்படி இல்ல. ஆண்டவர் வந்து ஆபிரகாம பார்த்து, "ஐயோப்பா உனக்கு வயசா போச்சு. பேசாம இனிமே வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கு. கை கால்லாம் வலிக்கும். இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. படுத்த படுக்கையா தான் இருப்பேன்னு" சொல்லல. 100 வயதா இருக்கும்போது அவனுக்கு பிள்ளை பிறக்குது. அதுக்கு முன்னாடி அவன கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாரு? அவனால நம்ப முடியலன்னவுடனே அவன வெளிய கூட்டிட்டு வந்து வானத்து நட்சத்திரத்த பாருப்பா. அவனுடைய கற்பனை திறனை எப்படி வளர்க்கிறாரு பாருங்க. உன்னால முடியாது மூலையில உட்காருன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் வயதானவர்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களால முடியாது. நீங்க வந்து எப்படி கிரேஸ்ஃபுல்லா நீங்க வந்து ஏஜ் ஆகலாம். நீங்க எவ்வளவு நல்லா அப்படி அழகா நீங்க வந்து வயதானவர்களாக மாறலாம். அப்படி நம்ம சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 80 வயசு மோசேய அழைக்கிறாரு. அவன கொண்டு பெரிய காரியங்கள செய்றாரு. ஆபிரகாம் 100 வயது ஆகும்போது உனக்கு குழந்தை பிறக்கும். பாரு நட்சத்திரத்த பாரு. கடற்கரை மணல் மாரி உனக்கு சந்ததி இருக்கும்ன்னு சொல்லி அப்படி அவனுடைய கற்பனை திறனை வளர்க்கிறாரு. இப்போ நம்ம வந்து
இப்படிதான் நம்முடைய கற்பனை திறனை வளர்க்கணும். தேவ வசனம் என்ன சொல்லியிருக்குதோ அதுக்கு நேர்மறையான அதற்கு ஒத்த காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். அதாவது கசப்பையும் எரிச்சலையும் சண்டையும் நமக்குள்ள வளர்க்காதீங்க தயவு செய்து. வசனத்தை வாசிக்கும் போது அதுல நம்ம இருக்கிறத நம்ம பார்த்து வாசிக்கணும். அதுல நம்முடைய கற்பனை திறனை நாம் நாம் வந்து அதிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி இயேசுவானவர் சுகம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதை எப்படி நம்ம கற்பனை பண்ணலாம்? ஒண்ணு வந்து நம்ம வந்து சுயநமானவர்களா நம்மள வந்து கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். ஆண்டவர் வந்து இயேசு என்னை தொடுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு காரியம் இன்னும் அதை காட்டிலும் மேலானது என்ன தெரியுமா? நாம் இயேசுவாக நம்மை நினைத்து கொள்ளலாம். ஐயோ அப்படி நினைக்கலாமா? நினைக்க கூடாதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க விசுவாசிகளா இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைனா, உங்களுக்குள்ள இயேசுவானவர் இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவானவரால் செய்ய முடியுமா? செய்ய முடியாத? அதே வல்லமையுள்ள அதே ஆண்டவர் தானே உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் உங்களுக்குள்ள இருப்பதினாலே அவர் செய்தது போல என்னாலே சுகமாக்க முடியும். சுகவீனமானவர்களே சுகமாக்க முடியும். தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி பார்க்கிறதுக்கு தேவன் மற்றவர்களை ஒரு இரக்கமா பார்க்கிறாரு. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு விருப்பத்தோட பார்க்கிறாருன்னா அப்படி பார்க்கிறதை இமேஜின் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய உடன்படிக்கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில நம்ம கற்பனையாக முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை தன்னால மாறும். எப்படியெல்லாம் பார்க்கணும்? நம்ம மற்றவர்களை நேசிக்கிறத பார்ப்போம், கொடுக்கிறத பார்க்கலாம், மன்னிக்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு எதிர்காலம் ஒரு பிரகாசமான எதிர்காலம். இது வரைக்கும் நம்ம குறைவிலே இல்லாமையிலே இருந்தனா எல்லாம் நிறைவா இருந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கறத நீங்க முதல்ல உங்க கற்பனையில பாருங்க. உங்க கற்பனையில நீங்க போகலைன்னா ஒரு நாளும் நீங்க நிஜத்துல போக முடியாது. நீங்க படித்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க நீங்க பாக்குறீங்கன்னா, ஒருவேளை நீங்க பாஸ் பண்ணுவீங்க, நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்றத பார்க்கலன்னா, ஐயோ நான் ஃபெயில் ஆயிவேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயிலா தான் ஆவீங்க. நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நீங்க முதல்ல கற்பனையில பார்க்க ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்காக உதவி செய்வார். அவர் கொடுத்திருக்கிற கற்பனை திறன் மிகவும் வலிமையானது. அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். அடுத்த காரியம் 3 காரியம் நான் சொல்லிட்டேன். தேவனோடு ஒத்துழைப்பதற்கு என்னென்ன காரியங்கள்? முதலாவது நம்முடைய வார்த்தைகள்ல வல்லமை இருக்கு, நம்முடைய துதியில வல்லமை இருக்குது. 3வது காரியம் நம்முடைய கற்பனை திறன்ல வல்லமை இருக்கு. 4வது காரியம் கொடுப்பதில் வல்லமை இருக்கிறது. கொடுப்பது என்பது தேவனுடைய இருதயம். அவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் நமக்காக. தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தாரு. இப்போ தேவனை போல நம்ம வந்து அவரை போல கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கொடுக்கும் போது நமக்கு வந்து நம்மிடத்துல இருப்பவைகள் பெருகும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எனக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனா கொடுக்க ஆரம்பிங்க, உங்ககிட்ட இருக்கிறது பல மடங்கு பெறும். என்னத்துல நம்ம கொடுக்கலாம்? பணத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். பணம் மட்டுமல்ல, நாம் இன்னும் கொடுக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. அன்பு கொடுக்கலாம், மன்னிப்பு கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய உற்சாகமான வார்த்தைகளை கொடுக்கலாம், பரிசு பொருட்கள் கொடுக்கலாம். நம்மளால என்ன முடியும் எல்லாம் பெருசா தான் கொடுக்கணும். தேவைகள் இவ்வளவு இருந்தா அவ்வளவு கொடுக்கணும் இல்ல. நம்மகிட்ட என்ன முடியுமோ, ஒரு அன்பு காட்ட முடியுமா, ஒரு புன்னகை காட்ட முடியுமா, ஒரு நல்ல வார்த்தை பேச முடியுமா, ஒரு உற்சாகத்தை கொடுக்க முடியுமா, அதை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வசனம் சொல்லுது, எதை கொடுக்குறோமோ அது பல மடங்கு திரும்பி நமக்கு வரும். இன்றைக்கு உங்கள்கிட்ட எது இல்லையோ அதை நீங்க கொடுக்க ஆரம்பிக்க பாருங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குன்னா உண்மையாவே தேவன் உங்களுக்கு எங்க சொல்றாரோ அங்க நீங்க முழு மனதோட, தேவனே நான் உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி முழு மனதோட நீங்க விதைச்சீங்கன்னா கண்டிப்பாக பல மடங்கு பலனை நீங்க பெறுவீங்க. லூக்கா 6:38 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இப்போ நம்ம கொடுத்தோன்னா திரும்ப வரும். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வல்லமை வாய்ந்த ஒரு காரியம். 4வது காரியம் பார்த்திருக்கோம். இதுல ஆண்டவர் வந்து யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாவும் அவையுள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன் பரிபூர்ணமாய் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காக வந்தார். அப்படிப்பட்ட கொடுக்கிற தேவன் நாமும் மற்றவர்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்னெல்லாம் கொடுக்கிறோமோ அது பல மடங்கு நமக்கு திரும்ப வரும். அடுத்தது 5வது காரியம், நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? வீட்டுல நம்ம யாரையாவது எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வருவாங்க ஒருத்தங்க,
நமக்கு வந்து கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எல்லா வீட்டையெல்லாம் அப்படி குப்பை கூலமா போட்டுட்டு அது நடுவில் அப்படியே குளிக்காம கொள்ளாம அப்படி உட்காந்துருப்போமா? இல்ல, என்னாலும் குப்பையா இருந்தாலும் யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம வீடு அவ்வளோ கிளீன் ஆகும். நம்ம ஒரு நாளும் அப்படி சமைக்க மாட்டோம். அன்னைக்கு வந்து அவ்வளோ இதா சமைப்போம். உண்மையாவே நமக்கு பிரியமானவங்க வந்தாங்கன்னா ரொம்ப அதிகமா சமைப்போம். ம். எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் வந்து அவங்கள எதிர்பார்த்து இருக்கிறதுனாலே பல காரியங்கள நம்ம செய்வோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய ஒரு கண்கள் உடையவர்களா இருப்போம்னா, ஆவிக்குரிய சிந்தை உள்ள மனிதர்களா இருப்போம்னா, ஆவிக்குரிய விசுவாசிகளாக நம்ம இருப்போம்னா, நம்ம வந்து மேலானவைகளே நான் எப்பயுமே எதிர்பார்க்கணும். ஒரு பெஸ்ட் காரியத்த நம்ம எதிர்பார்க்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பின் நடுவுல யார் இருக்கணும்னா தேவன். பிதாவாகிய தேவன். அவருடைய வார்த்தைகள். அவர்தான் எல்லாவற்றுக்கும் என்னுடைய ஆதாரம் என்கிற ஒரு காரியம். என்னுடைய சோர்ஸே அவர்தான். என்னுடைய எதிர்பார்ப்பே அதுதான். அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை தான். அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம். அவர் என்ன சொல்றாரு, நீ வாலாக மாட்ட தலையாவன்னு சொல்றாரு. கீழாக மாட்ட மேலாவன்ற. அப்போ நீங்க நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த காரியத்தின் மேல இருக்குது? தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையின் மேலயா, அவர் மேலயா, இல்ல வியாதியோடையும் வருத்தத்தோடையும் பிரச்சனையோடையும் நம்முடைய சந்தேகத்தோடையும் நம்முடைய தொடர்பை வச்சுக்கிட்டு இருக்கோமா? நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அது மேல இருக்குதா? ஐயோ, வியாதி வந்துருமோ? ஒரு டிவியில ஒரு நியூஸ் சொன்னா போதும், உடனே அடுத்து நமக்கு தான் வர்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிறோம். ஒருத்தங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்களுக்கு சோகம் இல்லைன்னா உடனே எனக்கு வந்துரும். ஒரு இடத்துல போனா அவங்களுக்கு தும்மல் போட்டாங்கன்னா ஐயோ எனக்கு. இப்போ நம்ம என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எதிர்மறையா இருக்குது. நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கக்கூடாது. மேலானவைகளே நம்ம எதிர்பார்க்க வேண்டும். இதுல பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். நாடுங்கள், தேடுங்கள்னா என்னது? எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அதை நோக்கி தேடுறது. இது கிடைச்சிரும், எனக்கு சுகம் வந்துரும். சுகம் வந்து மேலான காரியங்க, வியாதி கீழானதுங்க. நாம் நன்றா இருப்பது, நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம கடன் இல்லாம இருப்பது நல்ல காரியம், மேலான காரியம். நாம் நன்றா இருந்தாதான் நாம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். பல சமயங்களில இப்படி பிரச்சனைகள்ல, வியாதியில, குறைவுல இருந்துகிட்டு இது வந்து ஆண்டவருடைய சித்தம் என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் நாம் நன்றா இருக்க வேண்டும் தான் விரும்புகிறாருன்னு சொல்றாரு. எல்லாவற்றிலும் உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சோமா இருக்கணும்னு விரும்புறேன்றாரு. நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கதான் தப்பு. ஆண்டவரை தேடும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய அதாவது எதிர்பார்ப்பு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள்வோம். இந்த 5 காரியத்தையும் இன்றைக்கு நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவைகள் வந்து சாதாரண காரியம் தான். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வேற யாரும் செய்ய வேண்டியதில்லை. என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவராலும் இது செய்ய முடியும். வேற எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. நம்மள ஒரு நாள்ல நீங்க ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. எதை நான் ரொம்ப பேசுறேன்? என்னுடைய வார்த்தைகள்ல வல்லமை இருக்குன்றத மறந்து போய் பேசிட்டு இருக்கேன். நான் என்னுடைய வார்த்தைகள் எங்க என்னை கொண்டு போயிட்டு இருக்குது? என்னுடைய வார்த்தைகளை நம்ம மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. அவைகளில் வல்லமை இருக்கிறது முதலாவது. 2வது, நம்முடைய துதியில வல்லமை இருக்கு. நம்முடைய கம்ப்ளைனிங்க, கிரிட்டிசைஸ் பண்றது, அதாவது மற்றவங்களை எந்த நேரம் குறை சொல்லிட்டு அவங்க முறுமுறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு பதிலாக இதுவரைக்கும் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா துதி செஞ்சு பாருங்க. துதி தரும் வார்த்தைகளை, பாடல்களை நீங்க பாடி பாருங்க. ஆண்டவருக்கு எல்லா நேரமும் ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளின் நடுவுல ஆண்டவரே நீங்க எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுப்பீங்க, அதுக்காக நன்றி சொல்றேன்னு சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. அடுத்து உங்களுடைய கற்பனை திறனை நீங்க சரியான நல்லதுக்கு நேராக பயன்படுத்துங்க. எதிர்மறையான கற்பனை அல்ல. எனக்கு இப்படி ஆயிருமோ, நான் இப்படி குறைந்து போயிடுறேன்னா இல்ல, நான் வந்து நல்லா வாழ்வதை பார்க்க வேண்டும். கற்பனை திறனிலே நாம் சுகமாய் வாழ்வதை, நாம் நன்றாய் வாழ்வதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்பது 3வது காரியத்தில். அதுல ஒரு வல்லமை இருக்குது. 4வது காரியம், கொடுப்பதுல வல்லமை இருக்குது. கொடுப்பதுன்னா பணம் மட்டும் இல்ல, பணமும் சேர்த்து சொல்றேன். நம்ம கையில வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது வந்து குறைந்துதான் போகும். இல்ல அப்படியே தான் இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் வந்து பெருக்கத்துக்கு அது வந்து முதல் படி.
கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது 4வது பெரிய ஒரு ஆவிக்குரிய உண்மை. அடுத்தது எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? குறைவையும் பிரச்சனையும் வியாதியை எதிர்பார்க்கிறோமா? இல்ல நல்ல பலனையும் சுகத்தையும் நிறைவையும் சமாதானத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டு எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம மேலானவைகளை பார்ப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இப்படியெல்லாம் மாற்றிக் கொள்ளும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் தடையில்லாம நம்முடைய வாழ்க்கையில சேரும். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படி நம்ம இப்ப ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்க கேட்டது மாதிரி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய பகுதிகளை கூட நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க ஒருவேளை எங்களுடைய வார்த்தைகளை குறித்து கவலையினமா இருந்தோம்னா, இந்த நாளிலிருந்து கர்த்தாவே எங்களுடைய வார்த்தைகளை வல்லமையாய் உம்முடைய வார்த்தைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய சூழ்நிலைகள் எங்கள் வார்த்தைகள் மூலமாக மாற முடியும் என்று கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதியை ஏறெடுக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய கற்பனை திறனை சரியாய் பயன்படுத்த உதவி செய்யுங்க. எதிர்மறையான காரியங்களுக்கு அல்ல, நேர்மறையான காரியங்களுக்கு பயன்படுத்த உதவி செய்யுங்க. சரியான காரியங்களை கொடுக்க, அன்பை கொடுக்க, மன்னிப்பை கொடுக்க, ஆண்டவரே நேரத்தை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கொடுப்பவை எங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும். ஆண்டவரே, அவற்றை நாங்கள் ஆண்டவரே அந்த வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தாவே மறக்காம செய்ய உதவி செய்யுங்க. அதே போல எங்களுடைய எதிர்பார்ப்பு சரியான காரியங்கள் மேல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் நீங்க எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கர்த்தாவே இவற்றை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சுவாமி இந்த காரியங்கள் மாறி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் கிடைப்பதற்கு கர்த்தாவே சரியான சூழல் அமைவதற்காக நன்றி. உங்களுடைய கரத்துல ஒவ்வொருவரை கொடுக்கிறேன். இந்த செய்திகள் வல்லமையா அவர்களுக்குள்ளே ஆண்டவரை கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.